வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதன்முறையாக வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சி அமைகிறது. அதுவும் எப்பேற்பட்ட வெற்றி! 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. மமதா பானர்ஜியுடைய கட்சி படுதோல்வியை சந்திச்சிருக்கு. போட்டியிட்ட தொகுதியிலேயே மமதா பானர்ஜி தோத்துருக்காங்க. இங்கே குளத்தூரில் ஸ்டாலின் தோத்தார்ல, அது மாதிரி பவானிபூர் தொகுதியில் மமதா பானர்ஜி தோத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பிறகும் மமதா பானர்ஜி என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதுதான் இந்திய அரசியலில் புயலை கிளப்பியிருக்கு. திமுக தோத்தாங்க, டீசெண்டா மக்களுடைய தீர்ப்பை தலை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. தோத்த தொகுதியில் ஸ்டாலின் நேற்று ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்லி ரோட் ஷோ போயிருக்காரு. பின்னாடி சேகர் பாபு அழுதுகிட்டே போனார். பார்த்தோம்ல, கேரளாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தோத்துருச்சு. இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த ஒரே மாநிலம் கேரளாவாக இருந்துச்சு, அதுவும் போச்சு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லை. இப்போ தேர்தல் ரிசல்ட்டுக்கு பினராயி விஜயன் நாங்கள் தலை வணங்குறோம் அப்படின்னு அவரும் பதிவிட்டிருக்காரு. அப்போ திமுக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தோல்வியை, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் டிஎம்சி மட்டும் இந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, அது மாதிரி மமதா பானர்ஜி நாலாம் தோக்கலை, நியாயப்படி பார்த்தா தர்மப்படி பார்த்தா நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம், அதனால பதவியை நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், பதவி விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலாட்டா பண்ணிக்கிருக்காங்க மமதா பானர்ஜி. தேர்தலில் தோல்வி அடைந்தவனை முதல்வராக இருந்தவங்க பதவி விலகணும், அப்போ தான் புதிய அரசு ஃபார்ம் ஆகும். மமதா பானர்ஜி இங்கே ஸ்டாலின் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காருல்ல, அது மாதிரி அவங்க ராஜினாமா பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி கலாட்டா பண்ணிக்கிருக்காங்க. இப்போ பாஜக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. மமதா பானர்ஜியுடைய நோக்கம் என்ன? பாஜக தொண்டர்களை ட்ரிகர் பண்ண பார்க்குறாங்களா? வெஸ்ட் பெங்காலில் வயலன்ஸ் எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு துடிக்கிற மாதிரி தெரியுது மமதா பானர்ஜி. சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் எல்லாம் இங்கே களமிறங்கி பாதுகாப்பை பலப்படுத்தி போஸ்ட் எலெக்ஷன் வயலன்ஸு நடக்க விடாமல் தடுத்துருக்காங்க. வன்முறையை தூண்டியே ஆவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க. தேர்தலில் தோத்தா ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. மமதா பானர்ஜிக்கு ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது இன்னொரு பெரிய காமெடி. ராகுல் காந்தி தான் சொன்னார் தேர்தல் கேம்பெயின் அப்போ, மமதா பானர்ஜியுடைய கவர்னன்ஸு கரப்டட் கவர்னன்ஸு, ஊழல் நிறைந்த ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, இப்படி மோசமான ஆட்சியை மமதா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் கொடுக்கறதுனால தான் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க? மமதா பானர்ஜியுடைய மோசமான ஆட்சி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார். இப்போது தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு, 100 தொகுதிகளுக்கு மேலே ஏமாற்றி பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு மமதா பானர்ஜி சொன்னதுக்கு ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வாக்குகளை திருடி தான் பாஜக ஜெயிச்சிருக்கு, எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலமாக வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, அதனால தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க. கேரளாவிலையும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துச்சு. எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு பிறகு கேரளாவில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் லேண்ட்ஸ்லைடு விக்டரியை வாங்கியிருக்காங்க, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருக்காங்க கேரளாவில். அப்போ கேரளாவிலையும் வாக்குகளை திருடி தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னு பாஜக சொன்னால் ராகுல் காந்தி அதை ஒத்துக்குவாரா? அதனால் பதவி விலக மாட்டேன் அப்படின்னு சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு சுற்றலாம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்களோ, ஆளுநர் யாருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரோ அவங்க தான் சிஎம். அந்த வகையில் பாஜகவுடைய முதல்வர் தான் பதவி ஏற்க போகிறாங்க. சும்மா பேச்சுக்கு இது மாதிரி செய்தியாளர் சந்திப்பை கொடுத்து நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறதுனால ஒன்றும் பிரோஜனம் கிடையாது அப்படிங்கிறது தான் வெஸ்ட் பெங்கால் மக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இப்படி மமதா பானர்ஜி பண்ணுவாங்க, தேர்தலில் தோற்றுருவாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. வந்த எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி தோப்பாங்க அப்படின்னு தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. தோத்தா இது மாதிரி கலாட்டா பண்ணுவாங்க அப்படின்னு முன்கூட்டியே கணித்து தான் வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ரவி சார், தமிழக ஆளுநராக இருந்தார்ல ரவி சார், அவரை வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி. லாஸ்ட் 5 இயர்ஸு தமிழகத்தில் திமுகவை என்ன கதற விட்டார். தமிழகத்திலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு ரவி அவர்கள் மாற்றப்பட்டார்ல, அப்போ திமுக காரங்களை என்ன தெரியுமா சொன்னாங்க? அடுத்த வாட்டி ஸ்டாலின் முதல்வராக பதவி ஏற்கும்போது பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் ரவி அப்படின்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டாங்க. அடுத்த வாட்டி சிஎம்மாக ஸ்டாலின் பதவி ஏற்கும்போது பதவி பிரமாணம் ரவி செஞ்சு வைப்பார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், கடைசியில் நடக்காமல் போச்சு, வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக மாறினதுனால அப்படின்னு பதிவு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? போட்டியிட்ட தொகுதியிலே ஸ்டாலின் தோத்துருக்காரு. அடுத்து பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடக்கும். அதில் ஒருவரை
முதல்வராக சஜஸ்ட் பண்ணுவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து, அமித்ஷா மோடியுடைய உத்தரவின் பேரில். ஸோ அவங்க தான் சிஎம். அவங்களுக்கு தான் கவர்னர் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.